Hi Cinephiles, இந்த வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்ங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த சினி அப்டேட்ஸ் வீடியோ தொடங்கிடுவோம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வாரம் நான் சொரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பேன். போன வருஷம் ரிலீஸ் ஆன படம், பட் நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். அந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். படம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் சைஃபை படம். ஸோ சொரே எ வைஃப் ஃப்ரம் தி ஃபியூச்சர் அப்படிங்கிற படம் ஒரு இந்தோனேஷியன் படம். நல்லா இருந்துச்சு படம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இந்த டைம் ட்ராவலோட லோரை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பேன். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட்ஸ்குள்ள போகிறேன். அப்படியே டீசர் ட்ரெய்லர்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் லெஜண்ட் சரவணனுடைய லீடர் படத்துலயே ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படத்துக்கான அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசர்ல கதையை பெருசா ரிவீல் பண்ணல, பட் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்காவான படமா இருக்கும், ஒரு கமர்ஷியலா ஒரு என்டர்டைனிங் ஃபில்மா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஃபேமிலி ஆடியன்ஸா போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கல்ல, கமர்ஷியல் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா எமோஷனா பார்த்தா கொஞ்சம் கூட வந்துட்டு ஆக்ஷனாவும் ஒரு மாதிரி அழுகையாவும் தான் இருக்க போகுது. பட் எப்படி சொல்றது, ஒரு ஜனரஞ்சக படமா இருக்குமான்னு தெரியல, பட் மெயின் ஸ்ட்ரீம் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கேஸ்டிங் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ சரவணன் வந்துட்டு சக்திவேலுங்கிற கேரக்டர் பண்றாரு. இந்த டீசர்லயே அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் இயல் நம்ம லியோ படத்துல சிந்துவா வந்தவங்க, அவங்க தான் பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமிர்தா ஐயர் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஒய்ஃப் கேரக்டர்னு நினைக்கிறேன், தெரியல. பிகில் படத்துல தெண்டலா பார்த்துருப்பீங்க, லிஃப்ட் படத்துல கூட ஹீரோயினா வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த படத்துல ஆண்ட்ரியா இருக்காங்க, அப்புறம் லால் இருக்காரு, அப்புறம் வீட்டி கணேஷ் இருக்காரு, மரியம் ஜார்ஜ் இருக்காங்க. இவங்க எல்லாமே கேஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஷாம் வந்துட்டு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த டீசர்லயே அவர் வராரு. ஸோ சென்ட்ரல் கேரக்டரா இருக்குமா இல்ல வில்லனிஸ் கேரக்டரா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதோ பெருசா நடக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. இவர் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவா இல்லாம அதுக்கு பின்னாடியுமே லோர் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எனக்கு டக்குன்னு இந்த டீசர் பார்க்கும் போதே தோணுன ஒரு படம் அப்படின்னா ருத்ரன். ஸோ ராகவா லாரன்ஸ் படம், அவருடைய படம். ஸோ அந்த படத்துல பார்த்தா கூட அது வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான், ஆனா அதுல பெரிய லோர் இருக்கும் பின்னாடி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமை பேஸ் பண்ண ஒரு படம். அதுல ஹீரோ வந்துட்டு அவருக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, பட் அது ஒரு விஷயமா மாறுது. சுயநலத்திலும் ஒரு பொதுநலம்ங்கிற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க போன இடத்துல அது ஒரு பொதுநலமா ஒரு விஷயத்த வந்து டச் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் போன டிகேட்ல வந்திருக்கு. ஸோ இவர் டேரக்டருமே போன டிகேட் டேரக்டர் தான். இப்பதான் அவர் கருடன் மூலியமா கம்பேக் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயங்கள்ல அவர் பண்ண படங்கள் மாதிரி இதுவுமே ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ போன டிகேட்ல வந்து அந்த மாதிரி கதைகள் இப்ப பெருசா வர்றதில்ல. கிரே ஷேடட் கேரக்டர்ஸ், கிரே ஷேடட் ஸ்டோரிஸ் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரா இந்த மாதிரி படங்கிறது வராத சமயத்துல இப்போ அது வர்றது வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரவணன் இதுல பாக்குறது ரொம்ப புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. கண்டிப்பா நல்ல படமா இருக்கும்னு மட்டும் தோணுது எனக்கு. கண்டிப்பா ஓப்பனிங்குமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இந்த எடிட்டிங், இந்த டீசர்ல வந்துட்டு அந்த முக்தி திரு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிமிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு கட்ஸுமே செம சூப்பரா எடிட்டிங் ஒர்க்குமே பண்ணியிருந்தாங்க இந்த டீசருக்கு. ஸோ ட்ரைலர் வரும்போது இதுக்கான அந்த ரிவீலிங், அதாவது ஸ்டோரி ரிவீலிங் என்ன மேட்டருங்கிறத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுல பெருசா டயலாக்ஸுமே இல்லை. ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தி பாய்ஸ் சீசன் 5 உடைய அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ட்ரைலர் ஃபுல்லா பார்த்துட்டு அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்றேன், இந்த கதை எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது மட்டும். ஸோ இதுதான் ஃபைனல் சீசன் இந்த சீரீஸ்ல. ஸோ கதையா பார்த்தா ஒரு சைடு வந்துட்டு ஹோம்லேண்டர் அவருடைய இம்மார்டாலிட்டியை அடையணும். ஏன்னா அவர் எடுத்த அந்த காம்பவுண்ட் வீங்கிறது ஃபர்ஸ்ட் உருவாக்கின காம்பவுண்ட் வீங் கிடையாது. ஸோ அதனால அவருடைய காம்பவுண்ட் வீ கொஞ்சம் கூட பவர் வந்துட்டு கம்மியாயிட்டு தான் இருக்கு. ஸோ போக இருக்கு, நிறைச்ச முடியெல்லாம் வருது, உடம்பு கொஞ்சம் வீக் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ V1 அப்படின்னு சொல்லப்படுற முதல்ல காம்பவுண்ட் வீ அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி அது மூலயமா உருவான சோல்ஜர் பாய் அண்ட் ஸ்டார்ம் ஃப்ரண்ட், இவங்க 2 பேரும் தான் அந்த V1 எடுத்திருப்பாங்க. அந்த V1 கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டோரியா தான் இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங்கிறது இருக்க போகுது. ஹோம்லேண்டோட குறிக்கோளுங்கிறது அந்த V1 கண்டுபிடிச்சு அதை எடுத்து இம்மோர்டாலிட்டிக்கு அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த உலகத்தை டேக் கண்ட்ரோல் பண்றது தான் அவருடைய பிளானா இருக்கு. ஏன்னா இப்படியே போனா கண்டிப்பா முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரியும். இன்னொரு சைடு வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த 4th சீசன்லயே வி வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வைரஸ் மூலயமா வந்துட்டு அந்த சூப்ஸை வந்துட்டு சிக்காக வைக்க முடியும், அவங்களுக்கு கேன்சர் மாதிரி வந்துட்டு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அந்த வி வைரஸை வச்சு இந்த உலகத்துக்கிற மொத்த சூப்ஸையுமே அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட புச்சர் இருக்காரு. அவங்க கூட அந்த பாய்ஸ் டீமே இருக்காங்க. பட் அந்த பாய்ஸ் டீமுக்கு மொத்த சூப்ஸையுமே அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. கெட்டவங்களை அழிக்கணும், கெட்டவங்களை கண்ட்ரோல் எடுக்கணும், முடிஞ்சா திருத்தணும், அதுதான் அவங்களோட எண்ணம். பட் புச்சரோட எண்ணம் அப்படி கிடையாது. இப்ப நானுமே ஒரு சூப் தாங்கிறது தான், புச்சருமே ஒரு சூப் தான். ஸோ அவருமே
தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல, எல்லாருமே சாகணுங்கிற ஒரு எண்ணமா தான் இருக்க போறாருங்கிறது கண்டிப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி ஹீரோ பிளே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவருக்குமே பாய்ஸ்க்குமே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் ஜென்வில வந்து ரெசிஸ்டன்ஸ் டீம், ஸோ அந்த ஜென்வி சீசன் 2 எண்டில் காமிச்சிருப்பாங்க. மாதிரி அந்த டீம் மொத்தத்தையும் வந்துட்டு ஆனி நம்ம ஸ்டார் இவங்க வந்துட்டு காப்பாத்திருப்பாங்க, ஆனி காப்பாத்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த சீரீஸ்ல ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, ஹியூஹி வந்துட்டு அந்த ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அவரை காப்பாத்துற இடத்துல தான் வந்துட்டு மரியோட இன்ட்ரோங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஒருத்தன் வெடிச்சு சாதாரணம் பாத்தீங்களா, ஸோ மேபி அவங்களோட பவருங்கிறத ரத்தத்தை இது பண்ணி கொலை பண்றது தானே, மேபி அது மேபி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த மொத்த டீமே இந்த சீரீஸ்ல இருக்க போறாங்கிறது தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜென்விலே சொல்லியிருப்பாங்க, மரி வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஒரு மோஸ்ட் முன்னாடியே உருவாக்கப்பட்ட அந்த வீல வந்துட்டு இதானவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஹோம்லேண்டருக்கு கொடுத்த அதே மாதிரியான வீல தான் மரியுமே உருவாக்கி இருக்காங்கிற மாதிரி. ஸோ சொல்லப்போனா ஹோம்லேண்டருக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த V1ல தான் சோல்ஜர் பாய், ரெண்டாவது தான் ஹோம்லேண்டர். அதே ஒரு பேட்டர்ல தான் நம்ம மரியும் இருக்காங்க போது மேபி ஹோம்லேண்டர் விசஸ் மரிங்கிறது வந்துட்டு ஈக்குவல் பவர்ஸா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மேபி அவங்க மேபி இந்த சீரீஸ்ல ஹோம்லேண்டருடைய ஒன் ஆஃப் தி எப்படி சொல்றது, அவங்கள வச்சுதான் கொல்ல முடியுங்கிற மாதிரி கொண்டு போகலாம். பட் அப்படி கொண்டு போனாலுமே வந்துட்டு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. அது ஒரு ஒன் ஆஃப் தி பிளாட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னங்கிறத பார்ப்போம். 8th ஏப்ரல் இந்த சீரீஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரீஸ்ல எதை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது துரந்தர் 2 படத்தோடைய அபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, ரிவெஞ்ச். ஸோ இந்த ட்ரைலருமே ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சிருக்காங்க. பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு, பயங்கர மாசா இருக்கு. இதோட ஸ்டோரியா என்ன சொல்லிட்டு பார்த்தா, ரஹ்மான் தக்கேத் வந்துட்டு இறந்து போயிட்டாரு கண்டிப்பா துரந்தரோட எண்டுல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு லயாரியில வந்துட்டு பெரிய பிரச்சனைங்கிறது வெடிக்குது, போராட்டம் வெடிக்குது, என்ன பெரிய பிரச்சனைங்கிறது இதாகுது. ஸோ அடுத்த அந்த லயாரியோடைய கிங் யாரு, ரஹ்மான் தக்கேத் இடத்துக்கு யார் வரப்போறாங்கிறதுல பெரிய போட்டி நிலவுது. ஸோ அந்த இடத்துல ஹம்சா வந்துட்டு எப்படி அந்த இடத்த கைப்பற்றி இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு சமாளிச்சு அந்த அந்த ரஹ்மான் தக்கேத்தோட இடத்துக்கு வந்து அந்த இடத்த சஸ்டெயின் பண்ண போறாரு அப்படிங்கறதா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஸ்டோரியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்துங்கிறது நடக்க போகுது. அதுக்கு நடுவுல நம்ம SP சௌத்ரி இருக்காப்புல இல்ல அஸ்லாம், அவரு வந்துட்டு பிரச்சனைங்கிறது இருக்கதான் போகுது. அவர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. ஸோ அந்த பிரச்சனையை சமாளிச்சு இவர் எப்படி அதை சஸ்டெயின் பண்றாங்கிறது ஓப்பனிங் ஸ்டோரியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த எப்படி பார்த்தாலுமே இவர் வந்துட்டு உள்ள வந்த வேலைங்கிறது வந்துட்டு இந்த மொத்த சிஸ்டத்தையும் அழிக்கிறது தானே, இந்த ஹோல் நெட்வொர்க் அழிக்கிறது தானே, அதுக்கான வேலையை அவர் தொடங்குவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நடுவில் வந்துட்டு ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருது போல இருக்கு, அவங்களுமே கண்ணை தூக்கிட்டு ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குமே இவன் துரோகம் பண்றாங்க தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அது ஒரு பிளாட்டா போகும் போல. அண்ட் அது இல்லாம ஜஸ்கிராத்துங்கிறத இவரோட ஒரிஜினல் நேம், அவருடைய பிளாஷ்பேக் என்ன நடந்தது, ஏன்னா ஒரு சீன்ல பார்த்தா பயங்கர எமோஷனலான ஒரு விஷயம் நடக்குது. போன பாட்டுலயுமே அதோட சில கிளிம்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கான ஒரு வீடியோவே எடுத்திருந்தேன் துரந்தர் 1 பார்த்துட்டு, தியேட்டர்ல தான் பார்த்திருந்தேன் நானு. என்னன்னா எல்லாருமே துரந்தர் 1 OTT வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. நான் ரிலீஸ் ஆன 2வது வாரத்திலே பார்த்துட்டேன், அதுக்கான வீடியோவுமே எடுத்தேன். ஆனா ஒரு சில காரணங்களால நான் அப்ப ஸ்கிராப் பண்ணிட்டேன், சில விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ எனக்கு நிறைய விஷயம் புரியல அந்த படத்துல. 2வது தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த வீடியோ நான் ஸ்கிராப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த கதை இப்படிதான் போக போகுதுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பயுமே நகர்ந்துகிட்டு இருக்கு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த போன பாட்டுல அவருடைய பிளாஷ்பேக்குமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்க மாட்டாங்க. அது இந்த பார்ட்ல தான் காட்ட போறாங்கிறது கிளியரா தெரியுது. பார்ப்போம், பயங்கரமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு படம். அண்ட் இது இல்லாம படம் வந்துட்டு 3 hours 55 minutes. ஸோ பயங்கரமான, நான் இப்ப சொன்னது இல்லாம இந்த ட்ரெய்லர்ல காட்டினது இல்லாம நிறைய விஷயங்கள் காட்டதான் போறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கதான் போகுது. மேஜர் இக்பால் கேரக்டர் வேற இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் அவனை சுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட KGF 2 மாதிரி தான் இருக்க போகுது நினைக்கிறேன். ஒரே ஹீரோ, அவனுக்கு சுத்தி இத்தனை வில்லன்ஸ், இத்தனையும் அவன் சமாளிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லிட்டு இருக்க போது. இதன் லோரை எப்படி காட்ட போறாங்க, 3 hours 55 minutes போர் அடிக்காம எப்படி எடுக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே இதுல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டுமே இருக்கு. என்னன்னா இந்த இந்த படம் வந்துட்டு நம்ம இது மாதிரி KGF மாதிரி எடுக்கப்பட்ட படம் கிடையாது, பொன்னியின் செல்வன் மாதிரி எடுக்கப்பட்ட படம். அதாவது KGF எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, KGF 1 படத்தோடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் முடிச்சு படத்தை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு அதோடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் KGF 2க்கு எழுதவே ஆரம்பிச்சிருப்பாங்க. பேசிக் ஐடியா மட்டும் இருக்கும். புஷ்பாவுமே அதே மாதிரிதான். ஆனா பொன்னியின் செல்வன் அப்படி கிடையாது. மொத்த 2 பார்ட்டுக்கான ஸ்கிரிப்டையுமே எழுதி மொத்த படத்தையுமே ஃபுல் ஷூட்டிங் பண்ணி, அதாவது 2 படத்துக்கான சேர்த்து ஒரே ஷூட்டிங்ல முடிச்சு மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை டிவைட் பண்ணி பார்ட் 1 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி பார்ட் 2 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய பிசினஸோடைய அந்த கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா, துரந்தர் வந்துட்டு ஓல் ப்ராஜெக்டா ஒரு பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல ஃபுல் 2 படத்தையும் சேர்த்தே ஒரே பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அது எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்றாங்க துரந்தர் 1. துரந்தர் 1 1300 கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் எல்லாம் பிச்சு எங்கேயோ போயிருச்சு. ஸோ 2 படத்துடைய ஹோல் ப்ராஜெக்டாவே இந்த படம் வந்துட்டு அங்கேயே ப்ராஃபிட்டை தட்டிருச்சுங்கும் போது இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆகி சம்பாதிக்க போற ஒரு ரூபாயுமே அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தான்.
இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு மட்டுமா அவங்க செலவு பண்ண போறாங்க. ஸோ அதுவான ஒரு கம்மியான செலவாக தான் இருக்க போகுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இவங்க வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராஃபிட் ரேஞ்ச் ஆயிட்டு தான் இந்த படத்தை அவங்க ரிலீஸே பண்றாங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ பார்ப்போம், March 19 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பார்ட் 2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் துரந்தர் 2க்கு வந்துட்டு ப்ரிவியூ ஷோஸ்மே போட்டிருக்காங்க. 18th March அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நிறைய தேட்டர்ஸ்ல ப்ரிவியூ ஷோஸ்மே இருக்கு. ப்ரிவியூ ஷோஸ்ல எனக்கு வந்துட்டு டைம் கன்வீனியன்ஸ்ல என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 19th March தான் என்னால பார்க்க முடியும். பார்த்துட்டு என்னங்க சொல்றேன், ப்ரிவியூ ஷோஸ் போறீங்க அப்படின்னா நீங்க அந்த படம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு எனக்கிட்ட வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாயிலர் இல்லாம ஒரு ரிவ்யூ வந்துட்டு என் இன்ஸ்டாகிராம்ல வந்து கொடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு கீழே இருக்கு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட ரிவ்யூஸை எனக்கு மெசேஜ் அனுப்பி விடுங்க. அடுத்தது மோஸ்ட் அவைட்டிங் நம்ம கென்னுடைய யூத் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பிளஸ் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் இதெல்லாம் வச்சு இந்த படம் என்ன மாதிரி படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெய்லரை காமிச்சிக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மெயின் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்துட்டு 3 ஹீரோயின் வந்துட்டு ஒரே சமயத்துல ஹீரோவை லவ் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு 3 ஹீரோயின் லவ் பண்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மூணு பொண்ணுங்களை அந்த தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அந்த மாதிரி இருக்காது போல இருக்கு. அவங்களாவே இந்த பையனை லவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. அதுல சில கதைகளுங்கிறது நடக்க போகுது, என்னங்கிறது தெரியல. பட் அது ஒரு கதைங்கிறது இருக்கு. ஸோ அதுதான் மெயினா காமிச்சிருக்காங்க இந்த ட்ரெய்லர்லயுமே. அது போக இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாயிலுமே ஆயிருக்கு. அவரும் தெரியாம வளர்க்காரு. அண்ட் சில இன்டர்வியூஸ்ல வந்துட்டு அந்த இன்டர்வியூ பண்றவங்க ஆல்ரெடி ப்ரிவியூ ஷோல படத்தை பார்த்ததுனால அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் தெரியுதுல என்ன மாதிரி கதையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பரத்வாஜன் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு காமெடி அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு இன்டர்மிஷன்ல ஒரு ட்விஸ்டோ இல்ல ஏதோ ஒன்று வச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எமோஷனல் அந்த மாதிரிலாம் போய் கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபிலிமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு மினிமம் கேரக்டர் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்குங்கிறது எனக்கு இங்கேயே தெரியுது. ஆக்சுவலா இந்த படத்தோட முதல்ல இருந்தே இந்த படத்தோட அப்டேட்ஸ் வர எனக்கு ஃபீலாவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போதுமே ஓகே ஒரு நல்ல படம் வருது, ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப வந்துட்டு டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி இங்க பாரு நான் புதுசா ஒன்று பண்றேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுமே சொன்னது அதுதான், தியேட்டர் விட்டு வெளியே போகும்போது வந்துட்டு ஃபேமிலியா வர்றவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதா என்னுடைய கோல். நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் படம் தான் பண்றேன், ஆனா நான் அதை வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சேர்த்து தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமா 2K ஜென்ரேஷன், இயர்லி 2K ஜென்ரேஷன், ஜென்சியும் கிடையாது 90s கிடையாது. இந்த இயர்லி 2K ஜென்ரேஷனுடைய ஸ்கூல் டேஸை எந்த ஒரு படங்களுமே சரியா காமிச்சது கிடையாது. ஒன்லி 3 படத்துல மட்டும்தான் அதை ஓரளவு காமிச்சிருப்பாங்க. பட் அதுவுமே வந்துட்டு அந்த இயர்லி 2Kங்கிற மாதிரி காட்டாம ஜஸ்ட் அது ஒரு கேரக்டர்ஸா தான் இருக்குமே தவிர இயர்லி 2K ஹோலா இருக்காது. பட் நான் அதை டச் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டோரிஸை பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அதைத்தான் நான் இந்த படத்துல காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல படமா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம். அண்ட் பிஆர்மே சொன்னது அதுதான், இது ஃபீல் குட்டையும் தாண்டி கம்மிங் ஆஃப் ஏஜா தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி படமா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் 19 மார்ச் இந்த படமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த டைட்டில் மட்டும் யூத் கிடையாது, அந்த ஆள் தொட்ட பூபதி சாங்கையுமே படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க போல. ட்ரெய்லர்ல வந்திருக்கு. பட் படத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு சாங்கா யூஸ் பண்றாங்களா இல்ல சும்மா ஏதோ ஒரு ஃபைட்டுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல வர மாதிரி காட்டுறாங்களா, என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் துரந்தர் 2 கூட தான் இந்த படம் வருது 19th மார்ச். ஸோ எந்த படம் என்ன மாதிரி போகுதுங்கிறத பார்க்கலாம். எனக்கு என்ன வந்துட்டு 2 படமுமே ஓடணும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ஸ் நிறைய வந்திருக்கு. கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸோட படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்திருக்கு. ஸோ ஃபேண்டசி மூலமா ஒரு பிரிண்டர்ல வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக், அதாவது மின்னல் அடிச்சு அதுக்குள்ள ஒரு பவர் வந்துட்டு கிடைக்குது. பட் நமக்கு தான் பணம் வருது. ஸோ ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அதை அமைக்கி பணமா எடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எண்டிங்ல வந்துட்டு ஒரு குட்டி பையன், அந்த ஃபேமிலி இருக்கிற குட்டி பையன் அதை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு பணத்தை அமைக்கி பணமெல்லாம் வெளியில போய் விழுகிற மாதிரி நடக்குது. அங்க மக்கள் அந்த பணத்தை எடுத்து இது பண்றாங்க. ஸோ பேசிக்கா டைட்டில் டீசர்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது சரி ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த பிரிண்டர்ல வந்துட்டு பணம் வருது, இந்த ஃபேமிலி எடுத்து யூஸ் பண்றாங்க. இது வெளியில போனதுக்கு அப்புறமா இவங்களை தாண்டி மக்கள் கிட்ட போனதுக்கு அப்புறமா, அதாவது இந்த வெளியில இவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறத இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிறது தான் இந்த கான்செப்ட்ங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுவரை ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். ஷூட்டிங் வந்துட்டு ஆக்சுவலா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேட் ஆகும் படம் வர்றதுக்கு. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு, அப்புறம் அவங்க தான் லீடா நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆனாபென் வந்துட்டு இந்த கொட்டுக்காளி படத்துல ஹீரோயினா பார்த்திருப்பீங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு, அப்புறம் வடிவுக்கரசி நடிச்சிருக்காங்க. அகிலன் அந்த சின்ன பையன் சைல்டு ஆர்டிஸ்ட் அவன் நடிச்சிருக்கான். அப்புறம் இந்த படத்தோடைய டேரக்டர் வந்துட்டு ஹரிஷ் துரைராஜ். ஆக்சுவலா இவர் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் லவ்வரோடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். ஆமா, ஸோ மேக்ஸிமம் புரியாதவங்க சொல்றேன், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசருங்கிறது வந்து நான் ஜஸ்ட் பணம் போடுறவங்க கிடையாது, கிரியேட்டிவ்லயுமே அவங்க இன்வால்வ்டா இருப்பாங்க. இந்த கதை முதல்ல இருந்தே எப்படி எடுக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரியேட்டிவ்லயுமே அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ல இருக்கிறவங்க வந்துட்டு இன்வால்வ்டா இருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா அர்ச்சனா
அர்ச்சனா கல்பாத்தியெல்லாம் கோட் படம், டிராகன் இதெல்லாம் அவங்கலாம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டோரி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இன்வால்வ்டா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவருக்கு டைரக்ஷன்லயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அர்ஜுன் தாஸோட அந்த ஒன்ஸ் மோர் படம் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு இன்னுமே தெரியல. என்ன பண்றாங்களோ பார்ப்போம். அது தொடர்ந்து வந்துட்டு பிளடி பாலிடிக்ஸ்ங்கிற படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கதையா பார்த்தா என்னங்கிறது தெரியல. ஒருத்தர் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளோட இந்த கொடி கம்பம் இருக்குல்ல, அதை செய்யற வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் வந்துட்டு அந்த கம்பம் எப்படிப்பட்ட பவர்ஃபுல், அந்த அரசியல் இந்த கம்பம் வந்துட்டு என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி காட்டுறாங்க, என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்ப்போம் என்ன மாதிரி படமா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த படத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு நம்ம டாடா படத்தோட டைரக்டர் கணேஷ் கே பாபு அவருடைய ஸ்டோரி வச்சு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டோரி அவரோடது அண்ட் ப்ரொடியூஸ்மே அவர் தான் பண்றாரு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்கோட பேர் வந்துட்டு டிராஃப்ட் பை ஜிகேபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. கணேஷ் கே பாபு, அதான் ஜிகேபி. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேமே வீக்கா இருக்கு. அண்ட் இந்த ஆள் வந்துட்டு டாடா படத்தோடைய இன்டர்வியூல, அதாவது படம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த மாதிரி வந்துட்டு மூவிஸ் வந்துட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, நீங்க பேசுற நிறைய விஷயங்கள், நீங்க காட்டுற நிறைய விஷயங்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சீர்கெட்ட சமூகத்துல இருந்தா நாங்களே கதையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. அது என் மைண்ட்ல அப்படி நின்றுச்சு. ஸோ அப்பவே தெரியும் இவன் வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு பயங்கரமா பொலிட்டிக்கல் வந்துட்டு நாலேஜ் எல்லாம் இந்த ஆளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பவே நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது வந்துட்டு ரவிமோகன் இப்ப வச்சு கராத்தே பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்தோடைய இந்த டீசர்லயே பார்த்தாலே தெரியும் அத்தனை பொலிட்டிஷியன்ஸையும் அப்படியே பயங்கரமா காமிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த படம் பிளடி பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த கதை அவரோட டைரக்ட் வந்துட்டு வேற ஆள் பண்றாரு. அந்த படத்தோட லீடா வந்துட்டு கௌதம் கார்த்திக் வந்துட்டு நடிக்கிறாரு. டைரக்டட் பை தினா ராகவன். இவர் வந்துட்டு டெபியூ தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படங்களை பண்ணதில்ல. அண்ட் மியூசிக் வந்துட்டு சாம்சிஎஸ் பண்றாங்க. அண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஷூட்டிங்குமே ஆரம்பிச்சிட்டாங்க, போய்கிட்டு இருக்கு. எப்ப ரிலீஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதை தொடர்ந்து வந்துட்டு மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற படத்தோடய ஒரு குட்டி டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. செல்வராகவன் வந்து அந்த படத்துல லீடா நடிச்சிருக்காரு. பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், ஊழலை பேஸ் பண்ணி இந்த படம் வந்துட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டைரக்டர் யாரு என்னங்கிறது தெரியல, டெபியூ தான். கமிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். செல்வராகவன் லீடா பண்ற படங்கள்ங்கிறது சில டைம்ஸ் நல்லா இருக்கு, சில டைம்ஸ் நல்லா இருக்கிறது இல்ல. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சாங்ஸை பொறுத்த வரையும் ரை ரை ராரா அப்படின்னு சொல்லிட்டு பெத்தி படத்துல இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. அதுக்கப்புறம் மியூசியம் இருக்கு 2ல இருந்து 6 10 பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு வாரமா அதான் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. பயங்கரமா உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அது தொடர்ந்து இதை சொல்லாம நகரவே முடியாது. சாயா பேங்கரோடைய 50 இந்தி சாங் பவளமல்லி பயங்கரமா ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா 6 10 பவளமல்லின்னு தான் இந்த வாரமே எல்லாரோட இன்ஸ்டாகிராம்லயே ஓடிட்டு இருக்கிற ஒரு 2 பாட்டா இருக்கு. லான்ச் ஈவெண்ட்டே பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டுக்காக. அது அந்த ஈவெண்ட் எல்லாம் நான் பார்த்தது நல்லா இருந்துச்சு. அது தொடர்ந்து வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸா பார்க்கும்போது நம்ம வந்துட்டு யோகி பாபு வச்சு ரவிமோகன் டைரக்ட் பண்றாரு இல்லையா, அண்ட் ஆர்டினரி மேன், அந்த படத்தோடைய பூஜை வந்துட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்டேட்ஸ்ங்கிறது வரும். அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம யஷோடைய டாக்ஸிக் 19 மார்ச் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சுல, அந்த படத்தை June 4க்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா கல்ஃப்ல வந்துட்டு இங்க இப்போ வார் போய்கிட்டு இருக்கிறதுனால. ஏன்னா இவங்க கன்னடத்துல ரிலீஸ் பண்றாங்க, இங்கிலீஷ் வெர்ஷனுமே ரிலீஸ் பண்றாங்க. அங்க எத்தனையோ கோடிக்கு வந்துட்டு அங்க உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணி ஒருவேளை அங்க வந்துட்டு தியேட்டர்ஸ்ல போட முடியல அப்படின்னா அவங்களுக்கு பெருசா லாஸ் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த படத்தை June 4க்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து வந்துட்டு உரியடி விஜயகுமார் தெரியும்ல, ஸோ அவருடைய அறிவு அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டட் பை சத்யா சிவா. ஃப்ரீடம் படத்தோடைய டைரக்டர் நம்ம சசிகுமார் வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படம் பார்த்துருந்தா அந்த படம் எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. பட் விஜயகுமாருக்காக இந்த படத்தை நான் கண்டிப்பா பார்ப்பேன். அது தொடர்ந்து வந்துட்டு டெக்ஸ்லா அப்படிங்கிற படத்தோடய ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜெய் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு சுராஜ் நம்ம வீரதூரசன் படத்துடைய வில்லன், அவரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம். ஸோ ஒரு வயசான கெட்டப்ல சுராஜ் நடிச்சிருக்காரு. அப்பா பையன் கதை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். டைரக்டட் பை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஸோ இன்ட்ரெஸ்டிங், பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம ஹிட்வர்ஸோடைய டைரக்டர் இருக்கார் இல்லையா, நம்ம சைலேஷ் கொலன்னா, அவருடைய அடுத்த படத்தோடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு ஆக்சுவலா 14 February அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். ஸோ ஏமோ யோமோ இதி அப்படிங்கிற ஒரு படமா தான் எடுத்துட்டு இருக்காங்க. தெலுங்கு படம் தான். ஸோ ஆப்வியஸா அண்ட் ரோஷன் மெக்காங்கிற ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் யாருங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அண்ட் பிரைத்தி முகுந்தன் வந்துட்டு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸ்டார் படத்தோட ஹீரோயின், ஆசா கூட பாட்டுல கூட வருவாங்கல்ல. ஸோ தெலுங்கு படம் தான். 20th October வந்துட்டு இந்த படம் ரிலீஸிங்கிறமே போட்டாங்க தசராவுக்கு. பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ஆளு வந்துட்டு பயங்கரமா த்ரில்லர் படம் எடுக்கிறவருங்கிறது இந்த ஹிட்வர்ஸ் மூலயமா தெரியும். 3 படத்துல பயங்கரமா பண்ணிட்டாரு. 4வது படத்துக்கு வெயிட்டிங். நடுவில் அவராவே சொல்லியிருந்தாரு, அந்த தேர்டு கேஸ் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் லவ் சப்ஜெக்ட் கூட வச்சிருக்கேன், பட் அது பண்றதுக்கான அந்த டைமுங்கிறது எனக்கு கிடைக்கல. இந்த படத்தை முடிச்சுட்டு
4வது கேஸுக்கு முன்னாடியே நான் அந்த லவ் படத்தை பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி சும்மா சொல்றாரு போலன்னு நினைச்சா பார்த்தா ஃபர்ஸ்ட் லுக்கோட வந்துட்டாரு. படத்தோட ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போல. அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு த்ரில்லர் டைரக்டரோடைய லவ் ஸ்டோரிங்கிறது எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம விஷால் அண்ணாவுடைய புருஷன் படத்தோட ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான வீடியோமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஜீப்பை வச்சு ஏதோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆம்பளை படத்தை தான் ரிமெம்பர் பண்ணுது. பார்ப்போம் என்ன மாதிரி படமா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். பை.